ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார் துணை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயனார் துணை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலா சோழன் அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூம்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நிலா ரூமை சாத்திட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. பல்லவன் எல்லாருமே போய் கதவை தட்டுறாங்க. யாருமே நிலா திறக்கவே இல்லை. திறந்தாலுமே பல்லவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெளியே உட்காருங்க, நீ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ நீ உனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டியெல்லாம் நான் வெளியே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி நிலா கொஞ்சம் கோவமாக பேசி பல்லவனை திட்டிடுறாங்க. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. வானதி வீட்டுக்கு போயிட்டாங்க. பாண்டியன் அனுப்பிட்டாரா, வானதி வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் பாண்டி வானதிக்குள்ளே கொஞ்சம் சண்டை வர மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்லவன் நம்ம சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நேராக ராகவோட வீட்டுக்கே கிளம்பி போயிடுறாருங்க. ராகவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராகவ் வெளியே கூப்பிட்றாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன நிலா ஏதாவது சொல்லி விட்றாளா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லி விட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை போட்டு நம்ம சோழன் 2 அடி அடிக்கிறாருங்க. அடிச்சுட்டு அவள் உன் கம்பெனிக்கு வேலைக்கு தானே வந்திருக்கா, வேலைக்கு என்ன வேணுமோ அதை பேசாமல் என்னென்னமோ நீ பேசியிருக்க, வேலைக்கு வந்தது பேசாமல் நீ பேசாமல் உனக்கு கல்யாணம் ஆகலை, அதெல்லாம் உனக்கு தேவையா? என் அண்ணன் சொன்னார் அப்படின்னா நீ அவகிட்ட கேட்பியா? இனிமேல் நிலா நீ தங்கச்சின்னு தான் கூப்பிடணும், அவள் இருக்கிற இடம் பக்கமே திரும்பக்கூடாது. நான் இப்படி மிரட்டுறேன் செய்கிறேன்னு சொல்லி நிலாவை நீ ஏதாவது பண்ணுனேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம சோழன் நம்ம ராகவ பயங்கரமாக திட்டிட்டு 2 அடியை போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாருங்க. அதுக்கடுத்து அப்புறம் நிலா உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரூமுக்குள்ளே போகிறாரு. ரூமுக்குள்ளே போய் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ராகவ் இது பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நிலா சொல்கிறாங்க, இதாங்க உங்ககிட்ட இருக்க பிரச்சனையே, இப்போ அவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இல்லை வேறு யார்கிட்டே சொல்லிட்டேன் என்ன பண்ணதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோழன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருக்கார்ல, சேரன் போய் சந்தா கிட்ட சொல்லி அழுகிறாரு. நான் வேணும்னே பண்ணலை, நான் ஒரு சாதாரணமாக தான் சொன்னேன், ஆனால் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, எல்லோரும் என்னை வைகிறாங்க, எல்லாம் என் கூட பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிட்ட சொல்லி அழுகிறாருங்க. சந்தாவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நல்லா அந்த குடும்பத்தில் இப்போ திடீர்னு பெரிய குழப்பம் வந்துருச்சு. பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஆனால் நிலா பக்கமும் நியாயம் இருக்குது. யாராக இருந்தாலும் அந்த பர்சனலை போய் சொல்லக்கூடாதுல்ல. இவர் பர்சனலை போய் சொன்னது தப்பு தான். யார் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு. மேலும் நாளைக்கு வேறு ஒரு எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.